யார் வின் பண்ணாலும் பரவாயில்ல, முத்துக்குமரன் வின் பண்ணக்கூடாது அப்படி என்பதற்காக கிட்டத்தட்ட 23 லட்சத்திலிருந்து 23,50,000 வரைக்கும் இப்ப வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க பிஆர் டீம். ஸோ யாரோட பிஆர் டீம் அப்படின்னா இந்த சௌந்தர்யாவோட, அருணோட, ராயன், ராணவ், அடுத்தது வந்து இன்னொருத்தன் ஜாக்லின். ஸோ இவங்களுடைய பிஆர் டீம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நபருக்கு எதிராக வேலைகள் செய்து கொண்டிருக்காங்க. காசுகள் வந்து ஒன்னா போட்டு இப்ப மொழி தாண்டி பிஆர் ஏஜென்சி இருக்குல்ல, இப்ப நம்ம தமிழ் பிக் பாஸ் மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லாவே பிக் பாஸ் நடக்குது. ஸோ தெலுங்கு பிக் பாஸ் முடிஞ்சு மலையாள பிக் பாஸ் மார்ச் அப்படிதான் ஆரம்பிக்க இருக்கு, கன்னட பிக் பாஸ் முடிஞ்சு அப்படி நினைக்கிறேன். ஸோ அங்க இருக்கிற ஏஜென்சி எல்லாத்துக்குமே வந்து இந்த டீல் பேசப்பட்டு முத்து அவர்களை சோசியல் மீடியால அட்டாக் பண்றது, முத்துக்கு அகேன்ஸ்டா ஓட்டிங்ல பித்தலாட்டம் பண்றது, இப்படியான விடயங்களுக்கு வந்து காசு வந்து செலவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 22 லட்சத்திலிருந்து 23 லட்சத்துக்கு மேல. சரிங்களா? அதோட இது தவிர்த்து தமிழன் வின் பண்ணக்கூடாது, தமிழனோட கொடி பறக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த தமிழுக்கு விரோதமா, தமிழுக்கு எதிராக ஒருத்தன் வந்து தூய தமிழ் பேசிட்டான் அப்படின்னா, ஏன்னா தமிழை ஒழிக்கிறது தானே பல பேர் வந்து செயற்பட்டு கொண்டிருக்காங்க. அப்ப தமிழனோட வெற்றி, தமிழ் மொழி பேசுகின்ற அந்த பழக்க வழக்கங்கள் இப்பதான் வந்திருக்குல்ல, டங் இங்கிலீஷ் அப்படின்னு தமிழோட ஆங்கிலத்தை சேர்த்து பேசுறது, ஆங்கிலத்தை பேசுறது. அப்ப அந்த கலாச்சாரத்தை கொண்டு வரணும், கலாச்சார சீர்கேடை கொண்டு வரணும், தமிழை அழிக்கணும் அப்படின்னு நாளொரு மேனியா வேலை செய்து செருப்படி வாங்கின கூட்டம் இப்ப இந்த தமிழன் மீது கை வைக்கணும் அப்படின்றதுல மும்முரமா செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படியான கூட்டங்கள் வந்து முத்து அவர்களுக்கு எகெயின்ஸ்டா ஒண்ணு சேர்ந்து செயற்படுறாங்க. மக்களே, இதுதான் நீங்க இந்த வாரம் ஃபுல்லா சோசியல் மீடியால பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரே மாதிரி இருக்கும். ஒரு 100 கமெண்ட் வந்துச்சுன்னா 10 கமெண்டோட மீனிங் ஒண்ணுதான், மாத்தி 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 போட்டிருப்பாங்க. அதுவே வந்து கிளியரா பாத்தீங்க அப்படின்னா அந்த கூகுள்ல டிரான்ஸ்லேட் ஆங்கிலத்துல எழுதி போட்டு அதுல தமிழுக்கு மாத்தி போட்டு அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்றதா தான் இருக்கும். அதுவும் பேர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குமரன் கே, குமரன் எம், அப்புறம் வந்து பவித்ரா அப்படின்ற மாதிரி, யாருடா நீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தெலுங்கு, கன்னட இப்படியான இடங்கள்ல இருந்து எல்லாமே வந்து பிஆர் கூட்டம், பிஆர் ஏஜென்சி வேலை செய்யுது. சரிங்களா? இன்னொன்று மக்களே, நம்ம யாரையும் வர வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லல, தகுதி இருந்துச்சுன்னா வா, நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு தான் சொல்றோம். சரிங்களா? ஏன்னா இது வந்து மொழி தாண்டி நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதான் மன உளைச்சலா இருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ராயன் வந்து தெலுங்கு, சௌந்தர்யா வந்து கன்னட, ஜாக்லின் வந்து தெலுங்கு, அடுத்தது இன்னொருத்தங்க அன்ஷிலா வந்து கேரளா, இப்படி. அப்ப நாங்க வந்து நீங்க வர வேணாம், நீங்க ஜொலிக்க வேணாம் இல்ல, உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா ஒரு திறமையை வச்சு வின் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் வந்து ஒருத்தவங்களுடைய உருவத்தையோ ஒருத்தவங்களுடைய மொழியையோ இல்ல ஒருத்தவங்களுடைய பண பேக்ரவுண்டையோ பாக்குறதில்ல, மனசு திறமை, இந்த ரெண்டையும் தான் பாக்குறவங்க. அது இருந்துச்சுன்னா மக்களே வந்து தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. ஆனா இவங்க என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுங்க, தமிழை ஒழிக்கணும், தமிழை வெல்லக்கூடாது. ஒருத்தன் வந்து நல்லா தமிழ்நாட்டுல தமிழ் பிக் பாஸ்ல ஒரு தமிழை வந்து சாதிக்க தொடங்கினா அவருக்கு எதிராக வந்து பண்ற விடயங்களை பாக்கீங்களா, சத்தியமா நெஞ்சு பொறுக்குது இல்ல, செம்ம காண்டாகுது. பட் ஓகே, நமக்கு நீங்க இதை பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க, சொல்லுங்க மக்களே. சத்தியமா கவலையா இருந்துச்சு. சரி, இவங்களுடைய இந்த வேலை எல்லாமே முத்துவோட வெற்றியை பறிக்குமா, முத்துவை வந்து அசைக்க முடியுமானா சத்தியமா இல்ல. இப்ப என்னுடைய 10 வயசு தங்கச்சி தான் வந்து இன்னைக்கு காலையில வந்து எனக்கு சொன்னாங்க. சரிங்களா? இங்க பாருன்னா இவங்களுடைய மொழியே வித்தியாசமா இருக்கு, ஆங்கிலத்துல போட்டுட்டு தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க அப்படின்னு. அப்ப 10 வயசு குழந்தைக்கு இருக்கிற அறிவு வந்து நம்ம எல்லா மக்களுக்குமே இருக்கும், மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. இப்படியான விடயங்கள் இவங்க முத்துவை அட்டாக் பண்ண முத்துக்கான மக்களோட ஆதரவு அதிகரிச்சு கொண்டே இருக்கே தவிர அது வந்து குறையல. அது வந்து அடுத்த வாரம் ஓட்டிங்ல இந்த கூட்டம் வந்து பார்க்கும், மக்களின் செருப்படி இந்த கூட்டத்துக்கு கிடைக்கும். சரிங்களா? வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி முத்துக்குமரன் வின் பண்ணக்கூடாது, அவரை தாண்டி யார் வின் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ற கேவலமான மைண்ட் செட்ல இருக்கிற கூட்டம் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் பிக் பாஸ்ல இத்தனை சீசன்ல இந்த சீசன்ல மட்டும்தான் இப்படி இருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா சிம்பிள், முத்துக்குமரன் அவர்கள் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவர், அதுவும் தமிழை நேசிக்கின்ற தமிழ் மகன், அழகிய தமிழ் மகன். அடுத்தது வந்து எந்த விதமான பித்தலாட்டமும் அவர் பண்ணல, நேர்மையா போறாரு. அப்ப ஒருத்தர் நேர்மையா இருந்தா, கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்திருந்தா, அவங்க கிட்ட திறமை இருந்துச்சுன்னா
இப்படியான அநியாயங்களும் அட்டுழியங்களும் நடக்கத்தான் செய்யும். தடைகளை தாண்டாத்தான் சாதனை, சோதனைகளை தாண்டாத்தான் சாதனை. இந்த தடைகள் சோதனைகளை தாண்டி முத்துக்குமரன் முத்தாக சாதனை படைப்பாரு. இன்னும் 2 கிழமைகள் அது நடக்கும் அப்படி என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து மக்களே. சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. முத்து பற்றிய நல்ல விடயங்களையும் முத்துக்கான ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க. நன்றி.